இங்கே இருக்க இந்தியன் க்ராசரி ஸ்டோர்லேருந்து 9 கிலோ ரைஸ் பேக்கும் அது கூடவே ஒரு 1.5 கிலோ உளுந்தும் வாங்கியிருக்கேன். இந்த ரைஸ் பேக் $38 ஆச்சு, உளுந்து $7 ஆச்சு. கனடா வந்ததுக்கப்புறம் அதிகமாக நான் சாப்பிட்ட ஃபுட்டு சப்பாத்தி மட்டும்தான். அதனால் இன்றைக்கி ஃபார் சேஞ்ச் வீட்லேயே தோசை பண்ணலான்னு நினைக்கிறேன். கனடா கிளைமேட்டுக்கு தோசை மாவு எப்படி அரைக்கிறது, எப்படி புளிக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேட்டர் பண்ணுறதுக்கு 4 கப் அரிசி எடுத்திருக்கேன், அது கூடவே 1 கப் உளுந்தும் எடுத்திருக்கேன். அரிசி உளுந்து ரெண்டுமே நல்லா 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். இந்த ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஒரு 5 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு அதுக்கப்புறமா தான் அரைக்க போகிறோம். மாவு அரைச்சி 8 மணி நேரம் புளிக்க வச்சதுக்கப்புறம் மாவு பார்த்திங்கன்னா இப்படி இவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு மாவு. ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் தோசை ஊற்றி பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. தோசைக்கு சட்னி சாம்பார் வைக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை, அதனால் பொடியும் பூண்டு ஊறுகாயும் வச்சுமே இன்றைக்கி முடிச்சுட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.